ஆச்சி ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் கிட்ட என்னை எப்போ விடுவீங்க, நான் வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் தயவு செஞ்சு விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு நர்ஸ் உங்கள் பேரன் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் ஃபுல்லாக காசு கட்டிட்டாரு, உங்களுக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போக முடியும், கொஞ்ச நாள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸ் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஆச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருக்கும் தெரியாமல் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் அர்த்தனா முரளிக்கு கொடுத்த ஃபோட்டோ ஃப்ரேமையும் லெட்டரையும் ஆச்சி பார்த்துட்டு, இவன் என்ன போலீஸாக நடிக்க தானே போறேன்னு சொன்னா, ஆனால் அந்த தம்பி போலீஸ் ஆச்சு, இவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் முரளியையும் ராஜாவையும் ஆச்சி பார்க்க, முரளி ஆச்சி இங்க என்ன பண்ற ஆச்சி, டைரக்டர் தெரிஞ்ச திட்டுவாரு அப்படின்னு சொல்றாரு. ரெடி ஆக்ஷன் அப்படின்னு முரளியே சொல்லிக்கிட்டு, ரன்னிங்ல ரெக்கார்ட் டைமே 7 நிமிஷம் தான், நான் 5 நிமிஷத்துல ஓடுவேன் அப்படின்னு ராஜாவை பார்த்து வசனம் விட்டுட்டு, என் பின்னாடியே ஓடி வந்துருங்க சார் அப்படின்னு முரளி ராஜா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. ராஜாவும் பின்னாடியே ஓடிடுறாரு. இன்னும் எவ்வளோ நாள் தான் ஆட்சிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லாமல் இருப்ப, போய் இன்னைக்கே சொல்லிடு அப்படின்னு ராஜா முரளி கிட்ட சொல்ல, முரளி யார் விளக்கமாத்தில் அடி வாங்குறது அப்படின்னு சொல்றாரு. முத்துப்பாண்டி வாவர்கிட்ட, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தொடங்கி உன் சீனியாரிட்டி வைஸ் பார்த்தாலும் உன்னால எஸ்கச்சோ ஆகவே முடியாது, நான் தான் உன்னை எஸ்கச்சோ ஆக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், நீ ராஜா அர்த்தனா மாதிரி இல்லாம நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ் பேச்சை கேட்டு ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து முரளி வீட்டுக்குள்ள நைஸா போக ஆச்சி தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சு முரளி வீட்டுக்குள்ள வந்தோன்னு அவரை தொடப்பக்கட்டிலே அடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உண்மையை சொல்லுன்னு ஆச்சி முரளி கிட்ட கேட்க, முரளி அந்த எஸ்ஐ சார் தான் ஆச்சி ஏதோ பண்ணி எனக்கு ஸ்டேஷன்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, ஸ்டேஷன்ல எனக்கு நல்ல பேர் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆச்சி அதுக்கு, நீ போலீஸ் ஆகணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன், ஆனா இப்பெல்லாம் போலீஸை பத்தி நியூஸ்ல பார்க்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத ஆச்சி அப்படின்னு முரளி சொல்லிட்டு, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி லட்டை நீட்டுறாரு. ஆச்சியும் கொஞ்சமா லட்டு சாப்பிட்றாங்க. அடுத்து ஜீவா, ஊருக்குள்ள நிறைய மாடு தெரியுதான், வா அதுல கங்கா மாட்டுக்கு இருக்க மாதிரி நெத்தியில ஏதாவது மாட்டுக்கு அச்சு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்வென்சியை கூப்பிட்டு போறாரு. அப்படியே அவங்க எல்லா மாடையும் தேடிட்டு இருக்க, ஒரு மாட்டு கூட அந்த அச்சு இல்ல. இப்படி மாடை தேடிட்டு ஸ்வென்சி வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஜீவா வண்டியை உழட்டி விட்டுறாரு. ஸ்வென்சி ஸ்டேஷனுக்கு அப்பப்போ வர அந்த சாமியார் மேல வண்டியை அடிச்சிடறாங்க. சாமியாரும் ஜீவாவும் கீழே விழுந்துடுறாங்க. இவங்க தேடி அலையிற கங்கா பசுவோட ஓனர் இளங்கோ பக்கத்துல தான் தூய்மை பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. வண்டியில ஒழுங்கா கூட உட்காந்துட்டு வர தெரியாதா அப்படின்னு ஸ்வென்சி ஜீவாவை திட்ட, அண்ணன் திட்டாதீங்க மேடம், ஏதோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு இளங்கோ ஜீவாக்கு சப்போர்ட் பண்ண, ஜீவா இளங்கோக்கு தேங்க்ஸ் சொல்ல, இளங்கோ தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ண போறீங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் கங்காவை நீங்க திருப்பி என்கிட்ட கூப்பிட்டு வந்துருவீங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. கங்கா ஒத்த பசு தான், ஆனா அவ்வளோ பால் கறக்கும், நான் வழக்கமா பால் ஊத்துற டீ கடைக்காரர் கூட எத்தனை மாடு வச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு. என் கங்கா என் கூட இருந்த வரைக்கும் நான் முதலாளியா இருந்தேன், ஆனா இப்போ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி அதை விடுங்க, நீங்க உங்க உடம்பு பாத்துக்கோங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. ஜீவா ஸ்வென்சி கிட்ட, என்ன ஆனாலும் சரி இளங்கோவோட கங்காவை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. முரளி ராஜா கிட்ட அந்த சாமியாரோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொலை பண்ண கேஸ் டீட்டெயில பத்தி சொல்லிட்டு இருக்காரு. 2005 பொங்கல் அன்னைக்கு காலையில தான் அந்த கொலை நடந்திருக்கு. அப்போ அது வெறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கிறதுனால டெம்பரரி நர்ஸ் தான் போட்டிருந்திருக்காங்க. அவங்க வருஷம் மாறிக்கிட்டே இருந்தனாலதான் அவங்கள பத்தின விவரம் எதுவும் கண்டுபிடிக்க முடியாம போயிருந்திருக்கு. நான் அந்த வருஷம் வேலை பார்த்த எல்லா நர்ஸோட டீட்டெயில்ஸும் எடுத்துட்டேன். அதுல இருந்து அன்னைக்கு வேலை பார்த்த நர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பேர் சுமதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுமதியை பார்க்க போக, சுமதி அன்னைக்கு நடந்தது மட்டும் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அன்னைக்கு நடந்ததை சொல்றாங்க. அன்னைக்கு அங்க சுமதி ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் தான் டியூட்டில இருந்திருக்காங்க. அவங்க தான் அந்த சாமியார் சர்க்குணத்தோட ஒய்ஃப் சாந்தி போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்களுக்கு பிரசவமும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ சர்க்குணம் வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போயிருந்ததுனால பிரசவத்தப்போ அவரால் அங்க வர முடியல. பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அங்க வந்திருக்காரு. பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுமதி சாந்தி கிட்ட, இங்க நான் மட்டும் தான் இருக்கேன், ஒரு நிமிஷம் குழந்தைய பாத்துக்கோ, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர, சர்க்குணம் அங்க வந்துட்டு, நான் சாந்தியை பார்க்கணும், நான் அவ புருஷன் அப்படின்னு சொல்ல, இப்பவாவது வந்தீங்களே உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வார்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா சாந்தியை முகத்தெல்லாம் செதைச்சு கொண்டுட்டு குழந்தைய தொப்புள் கொடியோட கொண்டு தொங்க விட்டுருக்காங்க. இத பார்த்த அதிர்ச்சியில சர்க்குணம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. சுமதியும் ரொம்ப பயத்துல கத்துறாங்க. அந்த நகையை திருடுறதுக்காக போய் இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சுமதி எமோஷனலா சொல்ல, அதை கேட்டு ராஜாவும் முரளியும் எமோஷனல் ஆயிடுறாங்க. சுமதி வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் முரளி ராஜா கிட்ட, இவ்வளவு கொடூரமான கொலையை பண்ணிட்டு அவன் சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் வெளியே நடமாடிட்டு இருக்கான்னு நினைக்கும் போதே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். ஒருத்தரால கூட அவனை பிடிக்க முடியல. பிறந்து ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தை பார்க்காத அந்த குழந்தைக்காகவும் 10 மாசமா சுமந்து பெற்று ஒரு நிமிஷம் கூட குழந்தை முகத்தை பார்க்காத அந்த அம்மாக்காகவும் அந்த கொலைகாரனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் சார், தண்டனை வாங்கி கொடுத்துருவோம்ல அப்படின்னு முரளி ராஜா கிட்ட கேட்க, ராஜா அந்த நாயை விடவே கூடாதுன்னு கண்ணாலே முரளிக்கு பதில் சொல்லிட்டு கார்ல ஏறிடுறாரு. 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஜீவா ஸ்வென்சி விசாரிக்கிற இளங்கோவோட பசு கங்காவோட திருட்டும், ராஜா முரளி விசாரிக்கிற சாந்தி மற்றும் குழந்தையோட கொலையும் நடந்த தினமும் ஒரே நாள் தான். 2005 பொங்கல் அன்னைக்கு விடிய காலையில. அப்போ குற்றவாளியும் ஒருத்தன் தானா?